மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் 14,582 காலி பணியிடங்கள் ஜூலை 4ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. சென்னை எழிலகம் ஆவின் பாலகத்தில் காலாவதியான மோர் விற்பனை செய்யப்பட்ட விவகாரம். ஆவின் நிர்வாகம் உரிய விளக்கம் அளிக்க உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. ஆவினில் காலாவதியான பொருட்களை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை என ஆவின் மேலாண்மை இயக்குநர் அண்ணாதுரை எச்சரிக்கை. ஆவின் பாலகத்தில் வாரம் 2 முறை ஆய்வு செய்யவும் உத்தரவு. பாமகவிலிருந்து வழக்கறிஞர் பாலு நீக்கப்படுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. பாலுவிற்கு பதிலாக பாமக வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையின் தலைவராக VS கோபு நியமனம். பாமகவில் ராமதாஸ் அன்புமணியே இடையே முற்றும் மோதல். கடலூர் திருவண்ணாமலைக்கு புதிய மாவட்ட தலைவர் நிர்வாகிகளை நியமித்து ராமதாஸ் அறிவிப்பு. பாமகவில் வரும் 15ஆம் தேதி முதல் மாவட்ட வாரியாக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என பாமக தலைவர் அன்புமணி அறிவிப்பு. தர்மபுரி, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கான பொதுக்குழு கூட்டத்திற்கு அட்டவணையை வெளியிட்டார். திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, தர்மபுரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீட்டு இடங்களுக்கு தமிழகத்துக்கு நிதி ஒதுக்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டெல்லி துவாரகா பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் 7வது தளத்தில் பயங்கர தீ விபத்து. தீ விபத்திலிருந்து தப்பிக்க மாடியிலிருந்து கீழே குதித்த 2 குழந்தைகள் உட்பட 3 பேர் உயிரிழந்த சோகம். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் மனுக்கள் மீதான பரிசீலனை இன்றோடு நிறைவு. திமுக, அதிமுக வேட்பாளர்களின் மனுக்கள் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனின் வேட்புமனு ஏற்பு. இந்திய அளவிலும் தமிழகத்திலும் கொரோனாவால் தற்போது வரை யாரும் உயிரிழக்கவில்லை. கொரோனா உயிரிழப்பு குறித்து தவறான தகவல் பரப்பப்பட்டு வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. நாட்டில் முதியோர்களுக்கு எதிரான கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கவலை. முதியோர்களை பாதுகாப்பது அரசின் கடமை என்றும் நீதிமன்றம் கருத்து. தேசிய முதியோர் மையங்களை அமைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? மத்திய, மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்ய மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. சென்னையில் உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்களுக்காக ஏசி ஓய்வறை சோதனை அடிப்படையில் அண்ணா நகர், KK நகரில் நாளை பயன்பாட்டிற்கு திறப்பு. 25 பேர் வரை ஒரே நேரத்தில் பயன்படுத்தவும் 20 2 வீலர்களை நிறுத்தவும் முடியும். நாட்டிலேயே முதல் முறையாக வணிக வளாகங்கள் வழியாக மெட்ரோ வழித்தடம். திருமங்கலத்தில் அமையும் ரயில் நிலைய வடிவமைப்பு திட்டத்தில் புதிய முயற்சி. சென்னையில் போதை ஊசி பயன்படுத்திய 11ஆம் வகுப்பு மாணவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. ஆன்லைனில் போதை ஊசி வாங்கியது போலீசார் விசாரணையில் அம்பலம். மழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நீட் தேர்வை மீண்டும் நடத்த கோரி 16 மாணவர்கள் மேல்முறையீடு. தேர்வு மையத்தின் CCTV காட்சிகளை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மேகாலயாவில் தேனிலவுக்கு அழைத்து சென்று கணவரை காதலனுடன் சேர்ந்து கொலை செய்த கொடூர சம்பவம். இளம்பெண்ணை 3 நாட்கள் காவலில் எடுத்து போலீசார் விசாரணை.
சென்னை வேளச்சேரி KFC உணவகத்தில் உணவு கெட்டு போய் துர்நாற்றம் வீசியதாக புகார் எழுந்த விவகாரம். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து நோட்டீஸ். கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே தீ விபத்தால் சேதமடைந்து சாய்ந்த நிலையில் நிற்கும் சரக்கு கப்பல். மாயமான 4 மாலுமிகளை தேடும் பணிகளில் இந்திய கடற்படை தீவிரம். டிரம்பின் குடியேற்ற கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் 4வது நாளாக தொடரும் போராட்டம். போராட்டத்தின் போது நடனமாடியபடி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்த மக்கள். யுக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யா மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் நடத்தியதால் பதற்றம். ஒருவர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் அனுமதி. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து வெஸ்ட் இண்டீஸ் வீரர் நிக்கோலஸ் பூரன் ஓய்வு. 29 வயதில் ஓய்வை அறிவித்ததால் கிரிக்கெட் ரசிகர்கள் அதிர்ச்சி. TNPL T20 கிரிக்கெட் தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் சேலம் மற்றும் திருச்சி அணிகள் பலப்பரீட்சை. கோவையில் இரவு 7:15 மணிக்கு தொடங்கும் போட்டி. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.